மாப்போசி வந்து மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் அப்படிங்கறது அவருடைய பெயர். அவரெல்லாம் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர். 6 முறை அவர் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேல அவர் சிறைவாசம் பண்ணவர். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து அவர் வந்து காங்கிரஸ்ல ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டு தமிழரசு கழகம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு கொண்டு வராரு. ஒரு தமிழ் மேல ஆர்வம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று வரமாட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்திராக்காரர் கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்தார். அது சென்னையில ராயப்பேட்டையில இருந்தார். அவர் உண்ணாவிரதம் அவரோட கோரிக்கை என்னன்னு கேட்டா மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. அந்த அவர் போராடி அவர் இறந்துறாரு. இறந்தோட தாக்கம் தான் வந்து நீங்க ஆந்திரால மிகப்பெரிய கலவரங்கள்லாம் உண்டாகுது. இந்த மாதிரி எங்களுக்கு மொழி வழி மாநிலம் பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஆனது. இது வந்து நேரு வந்து உடனடியாக சரி அது பிரிக்கிறதா இது அப்படின்னு சொல்லி ஒரு எடுக்கிறாரு. சென்னை வந்து எங்களுது மெட்ராஸ் மனதே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெலுங்கர்கள் கேட்கறாங்க. அதுக்கு தடுத்து நிறுத்தணி அதையும் திருத்தணி இதையெல்லாம் நிறுத்தினதுக்கு ஒரே மிக முக்கிய காரணம் வந்து மாப்போசி அவர்கள்.